ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா கியர் பாக்ஸ் ஆயில் செக் பண்ணிக்கலாங்க. கியர் பாக்ஸ் ஆயிலும் கிரவுண்ட் ஆயில் செக் பண்ணும். ஹைட்ராலிக் ஆயில் கொஞ்சம் பார்க்கலாம் என்ன கண்டிஷனில் இருக்குது, ஆயில் இருக்குதா இல்லையா என்ன இதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஆயில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் செக் பண்ணணும். கீர் பார்த்தீங்கன்னா கீருக்கு பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா போல்ட்டை அதை கழட்டிட்டு கம்பி மாதிரி இருக்கும், இதை வச்சு செக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த கம்பி இப்படி விட்டு எடுத்து போல்ட் டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி எடுத்தோம்னா நேராக எடுக்கணும். இப்படி எடுத்து இப்படி பார்க்கணும். ஆயில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் 2-3 கோடு தெரியுது, அதுக்கு மேலே ஆயில் இருக்குது. ஆயில் வந்து பசையாகவும் நல்லாவும் இருக்குது, ஆயில் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆயில் இருக்குது. கீர் பாஸ் ஆயில் பற்றி ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அப்புறம் இந்த மாதிரி வச்சு டைட்டாக போட்டு விட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து வந்து இதுக்கு வந்து ஹைட்ராலிக் ஆயில் செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பேனர் 16-17 போட்டுங்க. போட்டு இல்லை ஹெவி ஸ்பேனராக போடணும், இல்லைனா ஸ்பேனர் பெண்ட் ஆயிரும். அதை போட்டு கழட்டுனா தெரியும் என்ன கண்டிஷனில் இருக்குது என்ன ஏதுன்ட்டு. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்படி எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல தாங்க பார்க்கணும். இப்படி சுண்டு வரல இப்படி உள்ள விடுங்க. இப்படி சுண்டல் விட்டுனா ஆயில் எட்டணுங்க. ஆயில் எட்டலை அப்படின்னா ஹைட்ராலிக் ஆயில் கம்மியாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். கண்டிப்பாக ஆயில் எட்டலை, ரொம்ப கம்மியாக இருக்க மாட்டேன். டைட் பண்ணிவிட்டு மரம் நேராச்சு போடணும், இல்லை மரம் போயிடும். டைட் பண்ணிக்கங்க. டைட் பண்ணிட்டு மறுபடியும் லூஸ் பண்ணுங்கள். கம்பியிலேருந்து ஆயில் எட்டுதா இல்லைன்னு செக் பண்ணிக்கங்க. ஆயில் எட்டுச்சு அப்படிங்க